ஹரிஷ் கல்யாண் மாமியார் ரிஸ்க் எடுக்க முடிவு செய்தேன் அப்படின்னு சுவாசிகா அவர்கள் சில விஷயங்களை ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயமாக பேசியிருக்காங்க. அது என்னன்றதை வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க பல முன்னணி நடிகைகளிடம் பேசியதாகவும் பலரும் ஹரிஷ் கல்யாணுக்கு மாமியாராக நடிக்க வேண்டுமானு மறுத்துவிட்டதாகவும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சுவாசிகா அவர்கள் சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் திரையரங்குகளில் வெளியாகி பரபரப்பாக ஓடி வெற்றி பெற்ற திரைப்படம் தான் லபர்பந்து. தற்போது ஓடிடியிலையும் வெளியாகி பாராட்ட பெற்று வந்துட்டு இருக்கு. இந்த திரைப்படத்தின் முக்கிய பலமே அதன் கதாபாத்திரங்கள் தான். படத்தில் இடம்பெற்ற கெத்து, காத்தாடி, கொளஞ்சி, கருப்பையா, அசோதான்னு எல்லா கதாபாத்திரங்களுமே கதையில் மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. இப்படியான முக்கிய கதாபாத்திரங்களில் ஒன்றான அசோதா பாத்திரத்தில் நடித்த சுவாசிகா விஜய் இப்போ சில பார்த்தோன்னா பேட்டிகளை கொடுத்துருக்காங்க. அதில் தமிழில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் மீண்டும் நடிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு கிடைத்த இந்த வரவேற்பு உண்மையில் நான் எதிர்பார்க்காதது. அசோதா போன்ற ஒரு கதாபாத்திரத்தில் பார்த்தோன்னா நடிக்கிறது உண்மையிலேயே ஒரு வரம். தமிழ் ரசிகர்கள் மட்டும் கொண்டாடி வந்த இந்த கதாபாத்திரம் படம் ஓடிடியில் வெளியானதில் இருந்து மலையாள ரசிகர்களும் கொண்டாடி வராங்க. பல தரப்பில் இருந்தும் பாராட்டை பெற்று வந்துட்டுருக்கு இந்த கதாபாத்திரம். ரஞ்சித், விஜய் சேதுபதி, மாரி செல்வராஜ், சிவகார்த்திகேயன் என ஒவ்வொருவரும் அழைத்து வாழ்த்தினாங்க. புதுமுகமான எனக்கு இது போன்ற அன்பான வரவேற்பு உண்மையிலேயே பெரிய நம்பிக்கை தான். சினிமாவில் ஒரு நடிகை டிராக்டரில் என்ட்ரி ஆகுவதெல்லாம் இதுவரை வராத ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதாபாத்திரத்தில் நடிக்க பல முன்னணி நடிகர்களில் பேசியதாகவும் அவர்கள் எல்லாமே மறுத்துவிட்டதாகவும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆரம்பத்தில் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஒரு கட்டத்தில் ஹரிஷ் கல்யாண் மாமியாராக நடித்தாரே அவர் தான் என முத்திரை குத்தப்படுவோமோன்னு நினச்சேன். ஆனால் என்னை அசோதா கதாபாத்திரம் என்னவோ செய்தது. அதனால தான் நான் நடிக்க ஒத்துக்கிட்டேன். எல்லோருக்கும் என் வயது தெரியும். அதனால் ரிஸ்க் எடுக்க தயங்கக்கூடாதுன்னு தயாராக இருந்தேன். இப்போது என்னுடைய நடிப்பை தான் எல்லாரும் பாராட்டுறாங்க. அதனால் வயதை காரணம் காட்டி எந்த வாய்ப்பையும் இழந்துவிடக்கூடாது. காதல் கதாபாத்திரங்களில் ஏற்கனவே நடிச்சிருந்ததுனால இதில் வரக்கூடிய காதல் காட்சிகள்லையுமே நான் ரொம்ப லேசாக நடிச்சிட்டேன். இந்த திரைப்படம் முழுவதும் எனக்கு கற்றுக்கொண்டே எனக்கு நிறைய விஷயங்களை நான் இருந்த மாதிரியே தோணுச்சு. உதாரணமாக கெத்துக்கு தனியாக உணவு எடுத்து வைக்கக்கூடிய காட்சியில் நான் ஒவ்வொரு முறையும் சிரித்து வைக்கப்பட்டு என ஏதோ ஒரு வகையில் காதலை வெளிப்படுத்த வேணும்னு நினச்சேன். ஆனால் இயக்குனர் அப்படி நான் நடிக்கும்போது கட் அப்படின்னு சொல்லிடுவார். அசோதா கடந்த 25 ஆண்டுகளாக கணவனுக்காக இதை செய்து வருகிறாள். அவளுக்கு ஒவ்வொரு முறையும் இப்படி காதலை வெளிப்படுத்த வேண்டிய தேவையில்லை. அதனால் வழக்கமான ஒன்றாக செய்தாலே போதும்னு சொல்லிட்டாராம். மற்றொரு காட்சியில் கணவனை பிரிந்து மீண்டும் அவனை சந்திக்கும் போது ஓடி சென்று கட்டிப்பிடிக்க வேண்டும்னு நான் முடிவு செய்துக்கிட்டேன். ஆனால் இயக்குனர் அசோதா ஒரு குடும்பத்தை வழிநடத்துபவள். அவளுக்கு கதவு திறந்திருப்பதும் அடுத்த அறையில் மாமியார் இருப்பதும் தெரியும். அதனால் அவளின் காதல் முகத்தில் தான் தெரியணும் அப்படின்னு சொன்னார். இப்படி ஒவ்வொரு காட்சியும் எனக்கு ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக் கொடுத்தது. அசோதாவிடம் நடிகை கீதா கைலாசம் பேசும் காட்சியில் இயக்குனர் ஒரு கண்ணில் மட்டும் கண்ணீர் வர வைக்க முடியுமான்னு கேட்டார். நானும் முயன்று அப்படியே நடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு அதில் திருப்தி ஏற்படலை. அதனால் இயக்குனரிடம் மறுநாளும் அந்த காட்சி எடுக்கணும்னு கேட்டு நடிச்சு கொடுத்தேன். எனக்கு இந்த படம் அப்படி ஒரு உணர்வுபூர்வமாக என்னிடம் கலந்து விட்டதுன்னு ரொம்பவே உருக்கமாக பேசியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.